தமிழன் செய்திகள். கொடைக்கானலில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காய்கறி மூட்டையை விவசாயிகள் கயிறு கட்டி மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து கொண்டது. இதன் காரணமாக அருவிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக பகுதிக்கு செல்லும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து விவசாயிகள் வைத்திருந்த காய்கறி மூட்டை ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதை கயிறு கட்டி போராடி மீட்டனர். ராசிபுரம் மாவட்டத்தில் அதிமுக மற்றும் பிஜேபியில் இருந்து விலகிய ஆத்தனூர் பேரூராட்சி, கண்ணாசம்பட்டி ஊராட்சியை சேர்ந்த மாற்றுக் கட்சிகள் நிர்வாகிகள் தங்களை மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் உள்ள கட்டணாசம்பட்டி ஊராட்சி அதிமுக வார்டு கவுன்சிலர் கதிர்வேல் மற்றும் அதிமுக இளைஞர் பாசறை தலைவர் இந்திரவாணன் தலைமையில் 75 அதிமுக தொண்டர்கள் தங்களை மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதில் வெண்ணந்தூர் ஒன்றிய செயலாளர் RM துரைசாமி, மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் S பூபாலன், ஒன்றிய பிரதிநிதி யுவராஜ் ஏற்பாட்டில் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை, தாய் மற்றும் மகன் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே வாழவந்தை கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ். இவரது மனைவி பூங்கொடி. இந்த தம்பதியினர்களுக்கு சுரேந்தர் என்ற மகன் இருந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஸ்னேகா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக தனி குடித்தனம் போக வேண்டுமென ஸ்னேகா கூறி வந்த நிலையில் இருவருக்கும் பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த சுரேந்தர் வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் வீட்டில் இருந்த சுரேந்தரின் தந்தை செல்வராஜ், தாய் பூங்கொடி ஆகியோர் மகன் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்த இருவரும் அதே வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து எருமப்பட்டி போலீசார் 3 பேரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய ஈஸ்வரன், தமிழகத்தில் வெள்ள பாதிப்புக்கு அரசு முன்னெடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது என்றும், மேலும் முன்னெடுப்பையும் தாண்டி இது நடந்திருக்கிறது. இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் வழங்கிட தமிழக அரசு முன்வர வேண்டும் என கிருஷ்ணகிரியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் நிறுவனர் ஈஸ்வரன் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த கனிமொழி கருணாநிதி MP முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தூத்துக்குடியில் தொடர் கனமழையால் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் FCI குடோன் பகுதி, P&T காலனி, ராஜீவ் நகர், திரேஸ்வரம் ஆகிய பகுதிகளில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் தேங்கியுள்ள வெள்ள நீரை பார்வையிட்டு வெள்ள நீரை வெளியேற்றும் பணியை துரிதப்படுத்தினர். தூத்துக்குடி ஸ்ரீ பிரத்யங்கராதேவி ஆலயத்தில் சத்குரு ஸ்ரீனிவாச சித்தர் பீடத்தில் மகா சக்திக்கு ஹோமங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி ஸ்ரீ பிரத்யங்கராதேவி ஆலயத்தில் சத்குரு ஸ்ரீ சீனிவாச சித்தர் பீடத்தில் மகா சக்திக்கு ஹோமங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஹோமத்தின் பயனாக அனைவரும் எவ்விதமான துன்பங்களுக்கு ஆளாகாமல் சிறப்பாக வாழ்வார்கள் என்பது சாஸ்திரத்தினுடைய உண்மை. மேலும் அனைவரும் எந்த துன்பமும் இல்லாமல் வாழ்ந்திட மகாசக்தி அருள வேண்டும் என்று யாக பூஜை நடத்தினர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகில் உள்ள தெற்குமேடு கிராமத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சி உறுப்பினர்கள் அறிமுக விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகில் உள்ள தெற்குமேடு கிராமத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சி உறுப்பினர்கள் அறிமுக விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு VPN சக்கரவர்த்தி தலைமை தாங்கினார். மேலும் உறுப்பினர் அறிமுக விழாவில் முதல் முறையாக ஓட்டு போட உள்ள இளம் வாக்காளர்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த பெண் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். அவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளும் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் இடங்கண்ணி கிராமத்தில் கழக இளைஞர் அணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
அரியலூர் மாவட்டம் பழூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டம் இடங்கண்ணி கிராமத்தில் நடைபெற்றது. இக்கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஸ்கரன், திருமேனி, கலாசுந்தரமூர்த்தி, சுபாஷ் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் திரளான திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். செவரக்கோட்டை மணிமுத்தாற்றில் ஆபத்தை உணராமல் மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் அசம்பாவிதங்கள் எதுவும் நடப்பதற்கு முன்னதாகவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே செவரக்கோட்டை கிராமத்தில் மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ளது. தொடர்ந்து 3 நாள் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வரும் மழைநீர் மணிமுத்தாறு தடுப்பணையில் வந்து சேர்ந்துள்ளதால் தற்போது அணைக்கட்டில் உள்ள 2 ஷட்டர் திறக்கப்பட்டு மணிமுத்தாற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆபத்தை உணராமல் வெள்ள நீரில் சில இளைஞர்கள் பலர் குழுவாக ஆற்றில் இறங்கி மீன்களை பிடித்து வருகின்றனர். அசம்பாவிதங்கள் எதுவும் நடப்பதற்கு முன்னதாகவே மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து இப்பகுதியில் காவல்துறையினர் உதவியுடன் இங்கு வரும் இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவையில் நடைபெற்ற கராத்தே பட்டய தேர்வில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக 64வது கராத்தே பட்டய தேர்வு போட்டி சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கட்டா, கராத்தே உள்ளிட்ட பிரிவுகளில் கருப்பு பட்டை பெற்ற தலைமை பயிற்சியாளர்கள் முன்னிலையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ்களும் பட்டயங்களும் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 8 வருடங்களாக தொடர்ந்து பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள் 12 பேருக்கு கருப்பு பட்டயங்கள் வழங்கப்பட்டது. சென்னை தனியார் விடுதியில் தேசிய குழந்தை நல தீவிர சிகிச்சை மாநாட்டின் 26வது பதிப்பு நடைபெற்றது. சென்னை தனியார் விடுதியில் தேசிய குழந்தை நல தீவிர சிகிச்சை மாநாட்டின் 26வது பதிப்பு நடைபெற்றது. இந்த மாபெரும் நிகழ்வில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற 17 குழந்தைகள் நல தீவிர சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்கள் உட்பட 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டை அப்போலோ மருத்துவமனையின் நிர்வாக துணைத் தலைவர் திருமதி பிரீதா ரெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தூய கபிரியேல் பள்ளி வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு போர்வை, துண்டு, உணவு மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கி கிரியேட்டிவ் ஸ்மைல்ஸ் கிறிஸ்துமஸ் வழங்கி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டனர். தூய கபிரியேல் பள்ளி வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு போர்வை, துண்டு, உணவு மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கி கிரியேட்டிவ் ஸ்மைல் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி அவர்களோடு பகிர்ந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சி தூய வின்சென்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் மரியாதைக்குரிய அருட்பணி எஸ்தபன் அவர்கள் தலைமையேற்று இந்த விழாவினை நடத்தினர். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தூய கபிரியேல் பள்ளி தாளாளர் மற்றும் இல்ல அருட்பணி கிரகோரி தேவராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மற்றும் இந்த விழாவிலேயே கிரியேட்டிங் ஸ்மைல்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு ஜான் விக்டர் அவர்கள் இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்தினர். கோவை புக்கடம் அன்புநகர் பகுதியில் தொடர்ந்து மருத்துவக் கழிவுகள் கொட்டுவதால் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கோவை புக்கடம் அன்புநகர் பகுதியில் தொடர்ந்து மருத்துவக் கழிவுகள் கொட்டுவதால் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவை புக்கடம் பகுதியில் டெங்கு காய்ச்சலால் ஒருவர் மரணம் அடைந்துள்ளார். இன்னொருவர் சிகிச்சையில் உள்ளார். இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து மருத்துவ கழிவு கொட்ட வந்த வாகனத்தை பறிமுதல் செய்து மறியலில் ஈடுபட முயற்சித்தனர். தகவலறிந்த உக்கடம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் போலீசார் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதால் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். ஆனைமலை அருகே அழகசித்தர் கோவிலில் பாண்டிச்சேரி வனத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழிபட்டார். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள வேட்டைக்காரன் புதூர் அழகசித்தர் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து பக்தர்கள் ஏராளமானோர் வந்து அழகசித்தரை வழிபட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று அழகசித்தர் 105வது குரு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. குரு பூஜையில் பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அழகசித்தர் ஆலயத்தில் வழிபட்டார். மேலும் அன்று காலை முதல் கஞ்சி பூஜை, அபிஷேகம், தீபாராதனைகள், அன்னதானம், சுவாமிகளின் திருமேனி திருவீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருப்பத்தூர் கதிரமங்கலம் ஊராட்சியில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு ஊசி முகாமை மாவட்ட ஆட்சியர் கா. தர்பகராஜ் துவக்கி வைத்தார்.
திருப்பத்தூர் மாவட்டம் கதிரமங்கலம் ஊராட்சி எம்.கே. கோயில் வட்டம் பகுதியில் இன்று தேசிய கால்நடை நோய்கள் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடைகளுக்கான 6வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார். இந்த சிறப்பு கால்நடை முகாமில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது கால்நடைகளுடன் வந்து கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசியை செலுத்தினர். இந்நிகழ்வில் தலைவர் மாரி இளையராஜா, துணைத் தலைவர் வடிவேல், ஊராட்சி செயலாளர் குமார், கவுன்சிலர் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மருதேப்பள்ளி கிராமத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி 6வது சுற்று தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி K.M. சரையு, பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் முன்னிலையில் துவக்கி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மருதேப்பள்ளி கிராமத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி 6வது சுற்று தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி K.M. சரையு, பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் முன்னிலையில் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் இணை இயக்குநர் கால்நடை மரு இளங்கோவன், துணை இயக்குநர் மரு பிரசன்னா, உதவி இயக்குநர்கள் மரு மகேந்திரன், மரு அருள்ராஜ், மரு சிவசங்கர், மரு ரமேஷ் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திரு முருகன், திரு துரைசாமி, வட்டாட்சியர் திருமதி பொன்னாளா, கால்நடை மருத்துவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கிளை மற்றும் காஞ்சி அரசு தலைமை பொது மருத்துவமனையுடன் இணைந்து 38வது இரத்த தான முகாமினை பூக்கடை சத்திரம் PTVS உயர்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையுடன் இணைந்து 38வது இரத்த தான முகாமினை பூக்கடை சத்திரம் PTVS உயர்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டது. TNGJ கிளை தலைவர் சாகுல் ஹமீத் தலைமையில் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமில் சாதி மத பேதமின்றி சுமார் 102 நபர்கள் கலந்து கொண்டு குருதிக்குடையளித்தனர். இதில் சர்புதீன், அன்சாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கிளை செயலாளர் யசூப், பொருளாளர் ஃபாசில், செயலாளர் அப்துல்லா மற்றும் தொண்டர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் இரத்த கொடையாளர்களுக்கு மருத்துவர் தாமரை பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்தினர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கோவிலூர் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிட மக்களை அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலபுரீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா திருப்பணியில் கலந்து கொள்வதற்கு அப்பகுதியை சேர்ந்த மற்ற மதத்தினர் தங்களை ஒதுக்கி வைப்பதாக கூறியும், மேலும் தங்களையும் கோயில் குடமுழுக்கு விழாவிற்காக நடைபெறும் பணிகளில் அனுமதிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் மனு கொடுக்க வந்ததால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. வாழப்பாடி அருகே தூக்கியாம்பாளையம் தித்திப்புளி ஏரி அருகே பெருமாள் என்பவரின் விவசாய தோட்டத்தில் உள்ள பசுமாட்டினை மர்ம விலங்கு கடித்ததால் உயிரிழந்தது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தூக்கியாம்பாளையம் தித்திப்புளி ஏரி அருகே ஆறுமுக மகன் பெருமாள் என்பவர் கால்நடைகளை வளர்த்து விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை 5 மணியளவில் பால் கறப்பதற்காக தனது விவசாய தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு ஒரு பசுமாடு மற்றும் வயிறு உப்பிய நிலையில் ஆசனவாயில் கடிபட்ட நிலையில் மர்மமான முறையில் இறந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயி வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். மேலும் இதுபோன்ற சம்பவம் அடிக்கடி இப்பகுதியில் நடப்பதால் விவசாயிகள் அச்சமடைந்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் ஷெரீன் கிருஷேத்ரா அனைத்து வசதிகளுடன் கூடிய முதியோர் குடியிருப்பு கட்டும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சி சந்தப்பேட்டை ரயில் நிலையம் அருகில் ஷெரீன் கிஷேத்ரா எனும் பெயரில் முதியோர் குடியிருப்பு பகுதி அமைக்கப்பட்டு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. பூமி பூஜை விழாவில் பங்குதாரர்களான முத்தியால்பேட்டை RB ரஞ்சித்குமார், ட்ரீம் லேண்ட் பிரமோட்டர்ஸ் கிருஷ்ணகிரி கிருஷ்ணசுவாமி, பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு முதியோர் குடியிருப்புகள் கட்டும் பணிக்கு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். தருமபுரியில் சாலை பணியாளர் சங்கங்களின் இணைப்பு மாநாடு நடைபெற்றது. தருமபுரியில் சாலை பணியாளர் சங்கங்களின் இணைப்பு மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாநில தலைவர் பெரியசுவாமி தலைமை வகித்தார். ஜெயபிரகாஷ் நாராயணன் வரவேற்புரையாற்றினார். மாநில பொறுப்பாளர்கள் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் மாநில தலைவர் பெரியசுவாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சாலை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், இல்லை என்றால் வாழ வேண்டும், செவ்வாய்க்கிழமை அன்று மாநிலம் தழுவிய சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். சென்னையில் நடைபெறும் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி குறித்த மதுரை மண்டல ஆலோசனைக் கூட்டம் தலைவர் அதியமான் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அருந்ததியர் இளைஞர் முன்னணி தலைவர் கல்யாணசுந்தரம், மக்கள் விடுதலை கழக தலைவர் ஸ்ரீனிவாச ராகவன் மற்றும் கூட்டமைப்பின் தலைவர்கள், மதுரை மண்டல அளவிலான முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.
இதில் தமிழ்நாடு அருந்ததியர் இளைஞர் முன்னணி தலைவர் கல்யாண சுந்தரம், மக்கள் விடுதலை கழகம் தலைவர் சீனிவாச ராகவன் மற்றும் கூட்டமைப்பின் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்குடி அருகே வேட்டைக்காரன்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய எல்லைகளை சுட்டிக்காட்டி பல வருடங்களாக சாலை அமைக்கப்படாததால் கிராம மக்கள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம வேட்டைக்காரன்பட்டி. இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் வேட்டைக்காரன்பட்டியில் இருந்து அரியக்குடிக்கு செல்லும் சாலை கடந்த 4 வருடங்களாக குண்டும் குழியுமாகி போக்குவரத்திற்கு பயனற்ற இருந்து வருகிறது. இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே போலி ஆணையின் மூலம் அரசு வீடு ஒதுக்கி ரூபாய் 70 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பேரூராட்சிக்கு உட்பட்ட புதுகுளத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் 384 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் நாகர்கோவில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய உதவி நிர்வாக பொறியாளர் அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்த தேங்கம்புதூர் காட்டுவிளை ஷஹிலா, சஹாய் ஏஜென்சி, ஆலிஸ் ஃப்ரைட், மலர்கொடி ஆகியோர் கூட்டாக சேர்ந்து ஏமாற்றி 69 பேரிடம் 70,07,847 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு முறைகேடாக நிர்வாக பொறியாளரின் கையெழுத்தை பயன்படுத்தி போலி ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கியதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து உதவி நிர்வாக பொறியாளர் ராஜகோபால் அஞ்சு கிராமம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரித்து ஷகிலா, சஹாய் ஏஜென்சி ஆகியோரை கைது செய்தனர். விருதாச்சலம் அருகே மின் தகனம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பெரிய வடவாடி கிராம எல்லைப் பகுதியில் ஆதிதிராவிட மக்களுக்கு சொந்தமான சுடுகாட்டில் விருதாச்சலம் ஒன்றியத்தின் சார்பில் மின்தகன மைதானம் அமைக்க பொக்களிங் இயந்திரம் மூலம் இடத்தை சமன் செய்யும் பணியில் ஈடுபட வந்தனர். அப்பொழுது பெரிய வடவாடி கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களின் இயந்திரத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து மங்களம்பேட்டை காவல்துறையினர் அங்கு வந்து போராட்டம் நடத்த முயன்ற பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். கள்ளக்குறிச்சியில் மறைந்து சிறந்த தனது ஆசிரியர்களுக்கும் 83ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை பள்ளி மாணவர்கள் கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2001ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர் புலவர் ஆண்ட்ரன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். தொடர்ந்து அப்பள்ளியில் 2001ஆம் வருடத்திற்கு முன்பு பயின்ற அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் தங்களது மறைந்த நல்ல ஆசிரியரின் ஆண்ட்ரன் அவர்களின் 83வது பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் சிறப்பு அழைப்பாளராக விழுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் ஆனந்தகிருஷ்ணன் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், தமிழ் பற்றாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி மரியாதை செலுத்தினர். மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டாடப்பட்டது. புதூர் ஊராட்சி ஈசூர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் புதிய சிமெண்ட் குடிநீர் வடிவில் கால்வாய் அடிப்படை வசதிகளை விரைவாக அமைக்க ஊராட்சி மன்ற தலைவர் ஏசி சுரேஷ் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் புதூர் ஊராட்சியில் அடங்கிய ஈசூர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அரசு கையகப்படுத்தி அடிப்படை தேவைகளான சிமெண்ட் சாலை மற்றும் குடிநீர், மின்விளக்கு அமைத்து தர வேண்டி மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்களிடம் புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏசி சுரேஷ் பொதுமக்கள் இணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயில் வடக்கு பகுதி நெற்குன்றம் 145வது வட்டத்தில் உதயநிதி பிறந்தநாள் நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயில் வடக்கு பகுதி நெற்குன்றம் 145வது வட்டத்தில் உதயநிதி பிறந்தநாள் நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் பகுதி செயலாளர், மண்டல குழு தலைவருமான நொளம்பூர் ராஜன், வட்ட செயலாளர் ஆலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு ஏழுமலை தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் தெற்கு மாவட்டம் சார்பில் வீராணம் ஏரி திறப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டது. கடலூர் தெற்கு மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் பகத் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உணவு மற்றும் பிஸ்கட்,
மெழுகுவத்தி, குடிநீர், போர்வை, அரிசி, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார். உடன் மாவட்ட செயலாளர் ஜபருல்லாக், துணைத் தலைவர் ரஹமதுல்லாக், துணை செயலாளர்கள் சையத் ரிஷ்வான், மாஃபூக் கான், ரியாஸ் கான் மற்றும் கடலூர் தெற்கு மாவட்ட கலை நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நாகர்கோவிலில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க கோரி CBSML கட்சி சார்பில் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளித்தனர். நாகர்கோவிலில் CBIML கட்சியின் மாவட்ட செயலாளர் அந்தோணி முத்து தலைமையில் ஏராளமான பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் வறுமை கோடு பட்டியலில் சேர்த்திடு, ரேஷன் கார்டு குறியீடுகளை ரத்து செய்திடு, PHSAAY கார்டாக மாற்றித்தர வேண்டும், வீட்டு மனை பட்டா, தரமான வீடு வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை கார்டு உள்ள அனைவருக்கும் வேலை வழங்கிடு, இவைகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திரளானோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர். தாராபுரத்தை அடுத்த கொண்டடம் ஒன்றிய பகுதிகளில் மக்கள் நலத்திட்ட பணிகளை மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் சூரியநல்லூர் பஞ்சாயத்து வேங்கிபாளையம் ஆதி திராவிடர் காலனியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளையும் கொண்டடம் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் முன்னிலையில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஜெயக்குமார், நாகலிங்கம், சந்திரசேகர், கருணாகரன், ஈஸ்வரன், வனிதா, ஸ்ரீதர், உத்தரகுமார், BAP பாசன சங்க தலைவர் சசிகுமார், மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ், மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் மயில்சுவாமி, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆரோன் செல்வராஜ், கட்சி நிர்வாகிகள், மக்கள் பிரதிநிதிகள், துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் தடுப்பு சுவர் அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் தொடர் கனமழையால் சாத்தனூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட உவரி நீரால் கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடலூர் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிராமத்திற்குள் மழை வெள்ளம் வராமல் தடுக்க கருங்கல்லால் ஆற்றில் இருபுறமும் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் எனவும், விளைநிலங்கள் மற்றும் தென்பெண்ணை ஆற்று கரையோரம் குடியிருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஞானமேடு, கண்டகமேடு, தோழாங்குடா 3 கிராம மக்களால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பரபரப்பானது. பம்மல் வியாபாரிகள் சங்கத்தின் 46ஆம் ஆண்டு நடைபெற்ற குடும்ப விழாவில் சுதேசி மற்றும் உள்நாட்டு வணிகத்தை பொதுமக்கள் ஆதரிக்க வேண்டுமென தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் தெரிவித்தார். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தனியார் மண்டபத்தில் பம்மல் வியாபாரிகள் சங்கத்தின் 46ஆம் ஆண்டு குடும்ப விழா செங்கல்பட்டு மாவட்ட தலைவரும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பம்மல் வியாபாரிகள் சங்க தலைவருமான இமானுவேல் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையர், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் E. கருணாநிதி, மண்டல குழு தலைவர் வே. கருணாநிதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங், மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வியாபாரிகள் நலன் குறித்து சிறப்புரையாற்றினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்த பொழுது அந்தோணியார்புரம் அருகில் ரோடு உடைக்கப்பட்டது. தூத்துக்குடியில் சர்வதேச உரிமைகள் கழகம் அதன் மாநில துணைத் தலைவர் பிரிசல்லா தலைமையில் சர்வதேச உரிமைகள் கழக வழக்கறிஞர் உரிமை கூட்டமைப்பின் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபெருமாள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட தலைவர் முருகேசன், தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் இசக்கிராஜா, துணைத் தலைவர் ராஜ், மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், மகளிர் அணி செயலாளர் ஜீனாத் மற்றும் பண்டாரம்பட்டி ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சலவை தொழிலாளர்களுக்கு சலுகையில் பட்டா வழங்க 8 மாதங்கள் முன் ஒப்புதல் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் சந்தித்தது மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 138 சலவை தொழிலாளர்களுக்கு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அலுவலகத்தில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இலவச தொகுப்பு வீடு மற்றும் இலவச வீட்டு மனைக்கு ஒப்புதல் கடிதம் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கோரி மாவட்ட ஆட்சியரிடம் 100க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். கரூரில் 2ஆம் கட்டமாக பொதுமக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்கள் பெற்று ரூபாய் 47.39 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். கரூரில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் மீ. தங்கவேல் தலைமையில் கரூர் மற்றும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 2ஆம் கட்டமாக பொதுமக்களை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்ட மின்னாம்பள்ளி, பஞ்சாமாதேவி ஊராட்சி கருங்கல் காலனியில்
60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இயங்கி வரும் ஒர்க்கர்ஸ் பாய்ஸ் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வரதாச்சலத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இயங்கி வரும் ஒர்க்கர்ஸ் பாய்ஸ் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு தலைவர் சண்முகவேல் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தை இடது தொழிற்சங்க மாநில தலைவர் குமார் தொடங்கி வைத்தார். மாநாட்டில் விவசாயிகளின் நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை கட்டமாக அறிவிக்க மத்திய அரசு கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதில் ராமகிருஷ்ணன், கார்த்திகன், சுரேஷ்குமார் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் அருகே மதுபான கடையில் துளையிட்டு மதுபானங்களை திருடியவர்கள் காவல்துறையினர் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மெய்யூர் கிராமத்தில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் கடையின் பின்புற சுவரில் துளையிட்டு சுமார் 4 லட்சம் மதிப்புள்ள 3130 மதுபான பாட்டில்களை திருடி சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அவர்கள் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் பிரபாகரன், பூச்சி, சரத்குமார், இன்னாச்சிமுத்து, ஏபென், இசக்கிதுரை, தர்மேந்தர் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்ததில் வெங்கல் மற்றும் பெரியபாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மதுபான கடைகளின் சுவரில் துளையிட்டு மதுபானங்களை திருடியது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்களிடம் இருந்து விசாரணை நடத்தி காணாமல் போன சுமார் 2700 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் தனியார் செயற்கை நுண்ணறிவு AI சிறப்பு மையத்தினை தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் இன்று துவக்கி வைத்தார். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் தனியார் செயற்கை நுண்ணறிவு AI சிறப்பு மையத்தின் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் இன்று துவக்கி வைத்தார். பின்னர் அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து நிறுவன ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் PTR பழனிவேல் ராஜன் கடந்த ஆட்சியர்களால் கிடப்பில் போடப்பட்ட கோவை எல்கட் பார்க் கடந்த மாதம் திறக்கப்பட்டது எனவும் மேலும் உச்சநீதிமன்றம் வரை சென்று அதனை திறந்திருக்கிறோம் எனவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பட்டியில் 10 நாட்களுக்கு மேல் குடிநீர் வழங்கவில்லை என கூறி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே முல்லை பெரியாறு ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது நாராயணதேவன்பட்டி ஊராட்சி. இந்த ஊராட்சியில் மொத்தம் 9 வார்டுகள் உள்ளன. இதில் சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் கிடைக்கவில்லை என கூறி பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடமும் ஊராட்சி மன்ற செயலாளர்களிடமும் நேரடியாகவும் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று 2வது மற்றும் 3வது வார்டை சேர்ந்த பெண்கள் குழந்தைகளுடன் கம்பம் சுருளி அருவி சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர கொட்டைகள் மார்கழி மாத தொடக்கத்தை முன்னிட்டு திவ்ய பாசுரம் இசை மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர கொட்டகையில் மார்கழி மாத தொடக்கத்தை முன்னிட்டு திவ்ய பாசுரம் இசை மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ சடகோப ராமானுஜஸ்ரீயர், ஸ்ரீ தீர்த்தண்டி சின்ன ஸ்ரீமன் நாராயண ராமானுஜஸ்ரீயர் தலைமை வகித்தார். இதில் இளையராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னதாக ஆண்டாள் கோயிலுக்கு வந்த இளையராஜாவுக்கு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. செவ்வாய்ப்பேட்டையில் ஆடுகளின் வாயை கயிறால் கட்டி காரில் கடத்தி செல்ல முயன்ற 4 பேரை கிராம மக்கள் பிடித்து காவல்துறையினர்களிடம் ஒப்படைத்த நிலையில் CSR மற்றும் பதிவு செய்து 4 பேரையும் விடுவித்த காவல்துறையினால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே தண்டலம் பகுதியில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு ரஞ்சித் என்பவரின் வீட்டில் இருந்த ஆடுகளை திருடி காரில் கடத்தி செல்ல முயன்ற போது அப்போது இளைஞர்கள் பார்த்து கூச்சலிடவே பொதுமக்கள் ஒன்று கூடி காரை வழிமறித்து காரில் இருந்த 4 பேரையும் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த நிலையில் விரைந்து வந்த செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் காரை பறிமுதல் செய்து 4 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். ஆனால் 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்காமல் 4 பேரையும் விடுவித்து உள்ளது கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பேரூராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணராபுரம் பகுதி உள்ளது. இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன.
இந்நிலையில் கிராமத்தில் பல வருடங்களாக இடுகாடு வசதி, கழிப்பறை வசதி, வாய்க்கால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதி எதுவும் செய்து தரவில்லை என்றும், இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி இன்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த கிருஷ்ணராபுரத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.